இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புள்ள கஷ்டப்படுறத கூட இருந்து வேடிக்கை பாத்தியா? உனக்கு குளுகுளோன்னு இருந்திருக்குமே. மீனா அத்தை, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க பேசுங்க, ஆனா என் புள்ள கஷ்டப்படுறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஐயா பெரியவரே, நீங்களும் இந்த ஊருக்காரர் தானே, பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுறீங்க. அந்த ஆள் கிட்ட சொல்லக்கூடாதா? என்னம்மா நீ? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானடா நீ? அம்மாடி, இவ்வளவு நேரம் நீ திட்டிட்டு இருந்தியே, அந்த பெரிய மனுஷன் நான் தான்மா. ஐயோ, அது ஐயா, உன் புள்ளைய கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? இல்லையா, அது நான் தான் தெரியாம. ஐயா மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஊருக்கு வந்ததே பெரிய சந்தோஷம். முதல்ல உள்ள வாங்க, சாமி கும்பிடலாம். ஆய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேல நீ. சரி வா உள்ள போலாம். பேசிட்டேனே. என்ன வேணும்பா? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அதான்ப்பா எனக்கும் புரியல. எப்படியும் அத்தான் தாக்கு பிடிக்காம ஓடி வந்துருவாருன்னு நினைச்சேன், ஆனா இருந்து சாதிச்சுட்டாரு. விடுங்கப்பா, வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிட போது. வாங்கப்பா போலாம். வா. ஜனம்மா, ஐயா சொல்லுங்க ஐயா. கோயிலுக்கு வெளியில பொங்கல் வைக்க நிறைய இடம் இருக்குமா. பாத்திரம் பொருள் எல்லாம் நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க போய் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை பாருங்க. என்ன உதவி வேணும்னாலும் தாமரை கிட்ட கேளுங்க, செஞ்சு கொடுப்பா. சரிங்க ஐயா. சரிம்மா, வாங்க போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? அதாம்மா, வர்ஷினி ஆசையா ஊரை சுத்தி பார்க்கணும்னு கேக்குறா, அதான் கூட்டிட்டு போலாமே. நீங்க 3 பேர் மட்டுமா போறீங்க? ஆமாமா. எல்லாரையும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டு. துணைக்கு சிபியும் கூட்டிட்டு போ. சிபி, தமிழ், ஜனமா. அதான் நாங்க ஊரை சுத்தி பார்க்க போறோம், நீங்களும் வரீங்களா? ஏய் சேது, 3 நாள் இந்த ஊர்ல தான்டா இருக்கேன். நான் சுத்தி பார்க்காததா? நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அண்ணா வாண்ணா, நீ மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவியா? நாங்க எல்லாம் பண்ணக்கூடாதா? தமிழ், நீ வா, நம்ம ஜாலியா போலாம். வாங்க. சந்தோஷமா ஊரே சுத்துறீங்களா? மொத்தத்தையும் காலி பண்றேன். நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா கூலா இருக்கு. ஏதோ சத்தம் கேட்டது. யாராவது பாட்டு பாடிட்டு இருப்பாங்க வர்ஷினி. இங்க பாரு, இப்படியே பாட்டு பாடுவாங்க. ஏதோ குழவை கத்துன மாதிரி கேக்குது. தெரிச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்களே. இதுக்கு நானே ரூட் போட்டு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் சரியா மொத்தமா அது கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சரி சரி. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அது ஏமேனா
இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கல் கிழக்க பார்த்து பொங்குனதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் தெக்க தான் பொங்கும். அதனாலதான் எல்லாம் வில்லங்கமா வந்து சேருது. இந்த வருஷமும் அது தேவையா? என்னென்ன பேசுற? அதுக்காக பொங்கல் வைக்காம போறதா? இல்ல மீனா, அத்தை வைக்கிறதுக்கு பதிலா வேற யாராவது அதை செய்யலாம்ல. அத்தை தான் இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த முறையெல்லாம் மாத்தக்கூடாது. நீ கொஞ்சம் பேசாம இருனே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுற. என்னதான் பொண்ணோ போ. ஜனமா, ஒரு நிமிஷம். அம்மா, இந்த அரிசியை போடுங்க. எதுக்கு? நான் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல. இதான் கோவிலுக்குன்னு வாங்கினது. நீ எங்க இருந்து இதை கொண்டு வர? இல்லத்த, இதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அத்தை, தமிழ் சிஸ்டர் மடிப்பேச்சு வாங்கி இந்த அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டியும் பொங்கல் தப்பான சைடுல தான் பொங்கணும். தமிழ் விளங்காதவனு எல்லாரும் சொல்லணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜனம்மா, கிழக்க பார்த்து பொங்கி இருக்கு. உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டம் எல்லாம் இன்னியோட போச்சுன்னு நினைச்சுக்கங்க. கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் பிறக்க போதுமா. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா. ரொம்ப நன்றிங்க ஐயா.